இந்த திங்ஸ்லாம் தான் நான் டிமார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்க ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மோல்டு தான் வாங்கினேன். இது 69 ருபீஸ் இருந்துச்சு. ஓகே, இதை நான் வெளில ஆன்லைனில் பார்த்ததுக்கும் இதுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு. சரி, இது விலை கம்மியாக இருக்கும், குவாலிட்டி ஸ்டஃப்பும் நல்லா இருந்துச்சு. ஸோ தட் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் வந்து வாங்கினேன். 69 ருபீஸு இது. ப்ளஸ் இந்த டீ மக்ஸ் வந்து நான் எப்போ போனாலும் டிமார்ட்டில் வாங்குவேன். நான் இது வந்து எனக்கு மேண்டேட்ரி. ப்ளஸ் இந்த டைம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போதும் இந்த 29 ருபீஸ் தான் வாங்குவேன். இந்த டைம் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கப்ஸ் வாங்கியிருந்தேன். 89 ருபீஸ்க்கு ஓகே அப்படின்னு இருந்துச்சு. ஸோ தட் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பால் ஊற்றி வைக்கிறதுக்காக, ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து 99 ருபீஸ். இது 1/2 லிட்டர் வருது. இது 99 ருபீஸ். ஆன்லைனில் பார்த்ததுக்கும் இதுக்கு குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் ஒரு டைம் ஆர்டர் பண்ணி நான் ரிட்டர்ன் அனுப்பிட்டேன். ஸோ தட் இதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு இது நல்லா இருந்துச்சு. சரி, ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். 99க்கு இது குவாலிட்டியாக இருக்குது. அது கேப் வந்து குவாலிட்டியாக இருக்குது. இது ஒன்று வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து இதுலேயே ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஒன்று, அதுவும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. கேப் நல்லா இருக்குது. முக்கியமாக நான் பார்த்து வாங்கினதே கேப்பு தான். கேப் நல்லா இருக்குது இதில். ஸோ தட் இது நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஒரு பென் வந்துட்டு 59க்கு. ப்ளஸ் எனக்கு நிறைய தேவைப்படும். நான் கொஞ்சம் நிறைய எழுதுகிற மாதிரி ஒர்க்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியானனால இது வந்து எங்கள் அக்கா பையனுக்காக நான் வாங்கினேன். அவனுக்கு கொஞ்சம் இப்போ ஸ்கூல் தான் ஓப்பன் ஆக போதில்லை. ஸோ தட் நான் அது வாங்கினேன். இது அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி போட்டான். என் பையன் வந்துட்டு அண்ணனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒன்று வாங்கினான். சரி, 2 பேருக்கு இருக்கட்டுமேனு ஆளுக்கு ஒன்று வாங்கினோம். ப்ளஸ் வந்துட்டு ஸ்கூலில் அவனுக்கு தான் எங்கள் அக்கா பையனுக்கு அவன் பேர் பப்புக்கு ஸ்கூல் பாட்டில், ஸ்கூலுக்கு ஜூஸ் கொடுத்து விட்றதுக்காக சரி இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அவனுக்காக ஒரு எரேசர், இதெல்லாம் அவனோட நீடி திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இதுவுமே அவன் கேட்டிருந்தான் முன்னாடி. ஒரு நாள் இப்போ பேசிகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒன்று இந்த மாதிரி வாங்கி தரீங்களா சித்தி அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, இதை ஞாபகம் வச்சு பார்த்தோன்னே சரி, இதோ 10 ருபீஸ் தான் இது. இதுவுமே அவனுக்காக வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 பக்கம் இருந்துச்சு சிக்னோரா வேரில். இது ஆன்லைன்லேயும் அதே ரேட்டு தான், டிமார்ட்லேயும் அதே ரேட்டு தான் இருந்துச்சு. இது நான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இது வந்து 112 இது எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ தட் நான் வாங்கியிருந்தேன். எப்போதுமே டிமார்ட் போனோன்னா நான் இதையும் முன்னாடிலாம் எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போது ரொம்ப கண்ட்ரோல்டாக நம்ம இதான் வாங்க போனோன்னா இதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வாங்கிட்டு வர்றது. இப்போலாம் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. எதுனாலும் வாங்கிடுறது. அந்த மாதிரி போனாலே ஒரு 3000 பக்கம் செலவாயிடுது. என்ன வாங்குறோம்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி செலவாயிடுவாங்க. இது வந்து வைப்ஸ் வந்து கிச்சனுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது நான் எப்போதுமே வாங்குறது. இது இதாகிடுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் இது வந்து 112 சம்திங், 112 120 அந்த மாதிரி இருந்துச்சு இது. அப்புறம் ப்ளஸ் இந்த பாக்ஸு இதுவுமே பப்புக்காக தான் வாங்கினது. இது அவன் ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணுவான். அப்புறம் சரி, எங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. இப்போ 4 பீசஸ் வந்து 99, செட் ஆஃப் 4 பாக்ஸஸ் வந்து 99. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இது அவனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இது யூஸ் ஆகும். சரி, இதுவும் நான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து என்னோட பையன் வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது. அவனுக்காக வாங்கியிருந்தேன். அவன் பெட்லேயே இதெல்லாம் மூச்செல்லாம் போயிடுறான். ஸோ தட் நம்மளுக்கு யூஸ் ஆகும், மாற்றி போடுறதுக்கு இது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது வந்து 169க்கு ஓகே ப்ராடக்ட் தான். காட்டனும் நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணி அது வாஷ் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அது வாஷ் பண்ணி போட்டுமே அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ தட் நான் சரி இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 169க்கு இது ஒன்று வாங்கியிருந்தேன். ப்ளஸ் அண்ணனுக்கு பென்சில் வாங்கினேன் இல்லையா, அதனால அவனுக்கு, என் பையனுக்கும் எனக்கும் பென்சில் வேணும், அண்ணனுக்கு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். அப்புறம் இந்த அசார்டட் பீனட் பாரு, இது கடல மிட்டாய் வந்து எப்போதுமே நான் வாங்குறது. எப்போ போனாலும் இது ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ பையனுக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் கொடுக்குறேன்னா அது நம்ம என்ன பண்ணாலும் அந்த குழந்தைங்களுக்கு அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. சாக்லேட் சாப்பிட தான் செய்கிறான். ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் நான் இது வந்து டிமார்ட்டில் எப்போதுமே வாங்குற ஐட்டம். இது என்னமோ அங்கே தான் எனக்கு சீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன்னா ஒரு 2 months ஆர் 3 monthsக்கு எனக்கு இது வந்து செட் ஆகும். ஸோ தட் நான் இது நான் வாங்கிக்கிட்டேன். இது வந்து 150 பக்கம் நினைக்கிறேன், 150 or 99 சம்திங். இதெல்லாம் தான் நான் இன்னைக்கு டிமார்ட்டில் நான் பிளான் பண்ணி போன ஐட்டம். ப்ளஸ் நான் வாங்கினது இதுதான். இன்னும் 2-3 நான் வாங்கணும்னு போனேன். பட் அங்கே பவுல்ஸ்லாம் அவ்வளோக்கா இல்லை. ஃபுல்லாக எல்லாமே காலியாகிடுச்சு. ரொம்ப எம்டியாக தான் இருந்துச்சு. டிமார்ட்டே எனக்கு தெரிஞ்சு எம்டியாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு கம்மியாக அது ப்ராடக்ட்ஸே இல்லை. அந்தளவுக்கு சேல் ஆகிடுச்சு. அப்படி தான் இருந்துச்சு. இருந்ததில் எனக்கு என்ன வேணும்னு நான் பிளான் பண்ணிட்டு போனோம் அது. ப்ளஸ் வந்துட்டு இன்னொரு டாய்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன், ஒரு டைனோசர் டாய்ஸு.
அது வந்து என் பையன் அப்போவே ஓப்பன் பண்ணி விளையாண்டுட்டான், அதனால அதை நான் காட்ட முடியல. ப்ளஸ் அது 199 அந்த டாய்ஸு. இதெல்லாம் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் டிமார்ட்டில். எப்போதுமே டிமார்ட் போகும்போது லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதுதான் வாங்கணுன்னா வேறு எதையுமே கண்ணில் பார்க்காம போனோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வாங்கிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு டிமார்ட் ஷாப்பிங்கில் பெரிய சீக்ரெட்டே இதுதான். என்ன பார்த்தாலும் நம்ம வாங்கிடுவோம். ஆனால் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோன்னு மனசில் நினச்சிக்கிட்டு எழுதிக்கிட்டு போனோம்னா அது நம்மளுக்கு கிடச்சிரும். அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்துடுற மாதிரி இருக்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் டிமார்ட்டில் ஷாப்பிங் பண்ணலாம். இல்லைனா 5000 4000 அப்படி தான் எனக்கு ஷாப்பிங் போகும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.